கலகம் இருக்கும் இடம் வந்து விட்டது. ஆமா, எங்கே இருக்கிறது தெரியுமா? பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய பாதாள அரக்கனிடம் இன்று கலகம் உள்ளது. அவங்கிட்ட மட்டும் இல்லப்பா, இன்று தினமாக பாதாள அரக்கன்கிட்டயா? மேரி பத்திரம் சாமி. என்னாச்சு? அங்க போங்க, உங்க பொச்சுக்கிச்சு பழுக்கு போகுது பாருங்க. அவனிடம் மட்டும் கலகம் இல்ல, இன்று 2 இடத்தில் கலகம் இருக்கிறது. ஆமா, முதல்ல இங்க கலகம் மூட்டலாம், அதுக்கப்புறம் அங்க போயிடலாம். என்னடா இன்னும் என்ன பேகல வேகலா எல்லாரும் போட்டுப்பாங்க, காலையில வாங்கிக்கலாம். இதுவோ இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய கலகப்பிரியோ நாரத சிகாமணி. அந்த
அந்த நாரதன். நாரதா? எங்க நாரது? நீதானே அந்த நாரதன்? நாரதர் அந்த வார்த்தை நேற்று வாயிலிருந்தே வரக்கூடாது. ஏன் காரணம்? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதா? அப்படியா? ஆமா. சூரவேந்தே, இவ்வளவு அங்கார கோபத்துடன் நீங்க எங்க போறீங்க? எங்க போறன்னு கேட்கலாமா? போறப்ப எங்க போறன்னு கேட்கலாமா? கேட்க கூடாது. அப்புறம் எப்ப கேட்டேன்? இது தெரியாம கேட்டேன். எப்படி கேட்டேன்? என்ன சொல்றேன்? கீழே அடிக்கிறதுங்களா? கீழே அடிங்க கீழே. ஏய் போய் என்ன சொல்றேன்? ஒண்ணும் சொல்லல. அப்புறம் என்ன உனக்கு என்ன சப்போர்ட் மாதிரியோட ஆளு? சப்போர்ட்டுக்கு ஆளு கொடுத்துங்க. இப்ப பத்துச்சா? என்ன 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 ஆங்கார கோபத்துடன் எது வரைக்கும் போறீங்க? அப்படி கேட்கணும். எங்க போறன்னு கேட்டனா வச்சியா? நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். எது வரைக்கும் போறீங்க? ஓய் ஏந்த ஓ இல்ல சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க போய் கொண்டிருக்கேன்? எங்க? நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம். லைன் வண்டிக்கு போறீங்களா? என்னோட லைன் வண்டி? என்னோட நீங்க நாடு விட்டு நாடு. ஓய் நாடு விட்டு நாடு, கண்டு விட்டு கண்டம். சரி, அந்த நகைகள் பவளா எங்கடா உனக்கு? பவளாய நீங்க தாங்க சொன்னீங்க. எங்கடா உனக்கு? எங்க பவளா? பங்காளி கூப்பிடுறாப்ல. பங்காளி நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? ஒயின் ஷாப்புங்க. ஒயின் ஷாப் தானே போறோம். ஆமா. அவன் எவன் குறுக்கால வரான்? கட்டிங் வேணுமா? நீதான் கூட்டிட்டு வந்தா? ஏங்க இல்லங்க, நீதானே கூட்டிட்டு ஒரு போடுங்க. ஒரு ரைட் ஓகேங்க. வளர பையனை ஒரு அடியே விடக்கூடாதுங்க. ஓய் டீயா? டீ காலையில கொடுப்பாங்க. இப்ப வேணுங்க. இப்ப 9 தான் கொடுப்பாங்க. குடிங்க, வாங்கிட்டு போறேன். அதையும் கொடுங்க, வாங்கிட்டு போறேன். வேண்டாம். நீ போய் சிறிது நேரம் ஓய் ஓய் இப்ப எங்க சென்று கொண்டிருக்கேன்? எங்க? நாடு விட்டு நாடு, கண்டு விட்டு கண்டம். அந்த நகைகளை கொள்ளையடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கேன். ஓ, நகைகளை கொள்ளையடிப்பதற்காக? நகைகள் பொண்ணு பொருளை கொள்ளையடிப்பதற்காக நாடு விட்டு நாடு செல்கிறீர்கள். ஆமா. இந்த பூலோகம் வழியாக வரும் பொழுது இந்த பூலோக மக்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? என்ன சொல்றாங்க? இதோ உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறார் அல்லவா? அந்த தங்கையை, அந்த தங்கைக்கு பக்க பருவம் வந்து 16 வயது ஆகிவிட்டது. 16 வயது ஆகியோ பாதாளர்களுடைய தங்கைக்கு ஒரு திருமணம் கூட செய்ய முடியல. அவனே வச்சு பொழைக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறான். நான் சொல்லல, இந்த உலக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் பேசினா நீ அதை அப்படியே என்கிட்ட சொல்லலாமா? அதனால சொல்லலாமா? சொல்லலாமா? அவனுக்கு இருக்கிற அறிவு என்னங்க இருக்குது? அவன் வந்து சோத்து திங்கிறான்டா. என்னடா திங்கிறான்? நல்லா பாலும் பழமும் மட்டும் தான் நான் குடிப்பேன். அது மட்டும் இல்ல. ஏய், என்னை பத்தி எவ்வளவு ஒரு வார்த்தை வேணாலும் பேசு. சரி. ஆனா என் தங்கையை பத்தி என்னிடத்துல பேசினால் உன்னை இவ்விடத்துல கொன்று விடுத்து ஜாக்கிரதை. சூரவண்ணா, இதோ அப்படி என்று நான் பேசல. உலக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி. அதனால இன்று தினமாக உங்கள் தங்கை யாருங்க? உங்க தங்கச்சி பேர் என்னங்க? தங்கச்சி பேரே தெரியல. போகவரி.
ஓ போகவதி, ஆ. அந்த போகவதி பெண்ணிற்கு ஆ. இன்றும் திருமணம் செய்ய வையுங்கள். திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவ்வளவுதானே? அது மட்டுமல்லாம ஆ. அப்படி திருமணம் செய்து விட்டால் ஆ. உங்களை பாதுகாப்பதற்காக ஆ. யாருமே இல்லை. யாருமே இல்லை. ஆ. வனபத்திரகாளி அம்மனிடம் சென்று காலியாளத்தில் ஆமா ஆ. சாகாத வரம், ஆ. வேகாத உடல், ஆ. அழியாத செல்வம் என்று வரத்தை வாங்கிவிட்டு ஆ. உங்க தங்கைக்கு திருமணம் செய்ய வையுங்கள். அடே, அவ்வளவுதானே? சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், நித்திய தத்துமன்ற கூடிய வரவனை கேட்டு அந்த தாய் தர மறுத்தால் ஆ. நான் என்ன செய்வேன்? என்னடா செய்வேன்? காளியை கூறு வருவது. ஆ? காளியை கூறு. உங்க அம்மாவே சொல்லும். எங்க அம்மாவை சொல்லுமா? ஆமா, ஏய், கொன்னு விடுவேன். நான் செத்து போயிருவேன், வேண்டாம். ஓ, அவ்வளவுதானே? நாராயண நாராயண அம்மா, நான் உன்னுடைய பக்தன் அறிந்து வந்திருக்கிறேன். பாதாள அரக்கன், வந்த காரணம் என்ன? எனக்கு வரங்கள் வேண்டும். எப்படியாப்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம்? சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், நித்திய தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வரங்களை விட்டு கொடுத்தால் அதுவே போதும் தாயே, அதுவே போதும். சாதாரண வரம் பெற்று விட்டால் இந்த யாவருக்கு சமமாகி விடுவாய். ஆ. இதை தவிர வேற வரம், எந்த வரம் கேட்டாலும் தருவேன். ஆனால் வரம் தருவதாக இருந்தால் எனக்கு நீ என்ன தருவாய்? உனக்கு என்ன வேண்டுமானால் கேள், அதை நான் தருகிறேன். ஆடு, கோழி, கெடை என்று சொல்லக்கூடிய காவுகளை எனக்கு நீ தர வேண்டும். அடே, கூலிக்கார காளியை ரத்தம் அடி கேக்குது பத்தியா? சரி, நீ கேட்ட அனைத்து நான் கொண்டு வந்து தருகிறேன். எனக்கு உன் கையில இருக்கிறதா அந்த மந்திரவாள், அந்த வாளை விட்டு கொடுத்தால் அதே போதும் தாயே. மகனே, ஆ. என் கையில் இருக்கக்கூடிய மந்திரவாள் உனக்கு நான் தருகிறேன். ஆ. ஆனால் ஒன்று, ஆ. இந்த மந்திரவாள் ஆகப்பட்டது ஆ. மாற்றான் கையில் நீ தரக்கூடாது, அடே, மண் மீது வைக்க கூடாது. ஆ. அப்படி மண் மீது வைத்து மாற்றான் கையில் கொடுத்து விட்டால் ஆ. உனக்கு அழிவு நிச்சயம் ஏற்படும். இதோ பெற்றுக்கொள். அப்படியே தாயே. ஏய், யாரா இங்க? ஏய், யாரும் இல்லையா? ஏய், இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்தை என் தங்கச்சிட்ட சொல்லணும். வரத்து வாங்கியாச்சு. இப்ப என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படிக்கா? ஆ? ஆ, ஆ, ஏய், ஏய், அண்ணே, தங்கச்சி. அண்ணே, தங்கச்சி. சத்தம் கேட்டுச்சு. ஆ, போனீங்க. ஆ. யாருன்னா வந்தது? கண்ணே, கண்ணே, உனக்கு சந்தோஷமான செய்தி. எப்படின்னா? எப்படி தெரியுமா? எப்படி? உனக்கு கல்யாணம், திருமணம் செய்து வைக்கிறேன். அதுக்காக அதற்காக உன்னை அழைத்து ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம் என்று உன்னை அழைத்தேன். திருமணம் செய்து வைக்க என்ன அழைத்தீங்களா? ஆமா, உனக்கு 16 வயது ஆகிவிட்டது. அதனால நான் வீட்டுல வச்சுட்டு இருந்தா ஏதோ இந்த ஊர் உலகம் தப்பா பேசும். அதனால உனக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா, அதுக்காக வேண்டி எனக்கு தக்க பருவமானவனு திருமணம் செய்யணும். ஆமா அண்ணா, கண்ணே, தங்கச்சி. அண்ணா, கண்ணே, தங்கச்சி. அண்ணா, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அண்ணா. எனது அண்ணா
கண்ணே எனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆ. எனக்கு திருமணம் என்பது வேண்டாம். நான் திருமகளாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கன்னியா வாழ்ந்து வருகிறேன். ஏன் என்ன காரணம்? எனக்கு மனமால சூட வேண்டாம், நான் மங்கையாக வாழ்ந்து வருகிறேன். ஆ, கண்ணே தங்கச்சி, ஏன் என்ன காரணத்திற்காக நீ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறாய்? கண்ணே தங்கச்சி, அண்ணனுடைய பாசத்தை மட்டும்தான் நீ பார்த்திருக்கிறாய். அண்ணனுடைய கோபத்தை நீ ஒருபோது பார்த்ததில்லை. அதனால் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் கல்யாணம் வேண்டாம்ண்ணா. அண்ணே, எதுவுமே வேண்டாம். அது என்ன வார்த்தை பேசுறாய்? நீ ஏன் இப்படி வார்த்தை பேசுறாய்? ஆடிக்க. ஏய். ஆடிக்க. எழுந்து வாடா. ஏய். என்ன இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன உடனே இப்படி அடிக்கிறீங்களே. இத்தனை நாட்களாக ஒரு நாள் ஒருத்தருக்கு இன்னைக்கு கை நீட்டி அடிச்சது கிடையாது. ஆமா, ஒரு வார்த்தை மறுவார்த்தை பேசியது கிடையாது. ஆமா. இன்னைக்கு நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதும் உங்களுக்கு இவ்வளவு கோபத்துல கை நீட்டி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? கண்ணே தங்கச்சி, ஒரு பெண்மணி 16 வயது ஆன உடனே அந்த பெண்மணிக்கு தக்க பருவம் இருந்த உடனே திருமணம் செய்து வைக்கிறதுதான் வழக்கம். அதனால் தானே உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கேட்கிறேன். அண்ணா, நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். நான் திருமணம் செய்து போயிடுறேன். கல்யாணம் செய்து அந்நியர் ஆட்டோரு அன்னவரோடு நான் சென்று விட்டால் சின்னஞ்சிறு வயது முதலா நான் உங்க கூட இத்தனை நாட்களாக இருந்தேன். உங்களை விட்டு நான் பிரிந்து போய்விட்டா உங்களை ஆறு பாத்துக்குவாங்க. அதுவும் சரிதான். எங்க அண்ணன் நல்லா இருக்கிறாரா, சாப்பிட்டாரா, தூங்குறாரா அப்படின்னு எவ்வளவோ மனசுல எனக்கு ஏக்கமா இருக்கும். தங்கச்சி, அதனால அங்கிங்க போறதை விட அண்ணனே கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே என்னடி சொல்ற? ஏற்கனவே இந்த பூலோக மக்கள் என்ன கூறுகிறார் தெரியுமா? எப்படி? இந்த பாதாள அரக்கனுடைய தங்கச்சி பாலவதி நான் தான். கை மூஞ்சி நேர காட்டும், கை நீங்க காட்டுறதே சரியில்லை. கை தாங்க அங்க காட்டுனீங்கன்னா அப்படிதான் நினைப்பாங்க எல்லாம். என் தங்கச்சி அப்படிலாம் நினைக்க மாட்டேன். கண்ணே, நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று இந்த பூலோக மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமா. அதனால் உனக்கு ஒரு திருமணம் செய்து விட்டால் எனக்கு என்னுடைய கவலை தீர்ந்துவிடும். அண்ணா, யார் என்ன பேசினாலும் சரி, உங்களுடைய தனியாக தவிக்க விட்டு நான் மாற்றானோடு திருமணம் செய்து போவது கிடையாது. திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க போய் பொண்ணு தேடுறேன்? உனக்கு பொண்ணே கிடைக்காது. ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆமா, பொண்ணே கிடைச்சாலும் அங்க சீனி மிளகாய் எடுத்துட்டு இருக்கும். வச்சுட்டு எப்படி பண்ண தங்கச்சி? கண்ணே தங்கச்சி, அதனால திருமணம் வேண்டாம் என்கிறாய். எனக்கு திருமணம் வேண்டாம்னா கன்னியாவோட கட்டி அதுல நீ பூச்சி செஞ்சுட்டு வர. எப்ப உனக்கு கல்யாணம் ஆசை வருதோ அன்னைக்கு அண்ணனை கூப்பிட்டு நீ சொன்னீன்னா உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டு போறேன். இந்த தங்கைக்காக வேண்டி நீங்க பொன் பொருள் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அந்நிய நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கிறது யாரு? நானும் போயிட்டேன்னா அந்த பொன் பொருள் எல்லாம் யாரு பாத்துக்குவாங்க? நான் சொல்வதை கேளுங்க. எனக்காக சேகரித்து வைத்த பொன் பொருள் நானே பாதுகாத்துக்கிறேன். எனக்கு நீங்க போகும் தருவாயில நீங்க இல்லாத நேரத்துல எனக்கு ஒரு நாட்டுக்கு அரசியா பட்டம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில செத்து போல சொல்லமா அப்படியே அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வெளியில போயிருது. ஆமா, இங்க ஏதாச்சும் செத்து போயிட்டுனா உப்புரிச்சு போய் தனியா நாத்தப்படுத்தல கிடக்கும்.
யார் போய் வெளியே சொல்றீங்க? அப்ப என் பாடி பார்த்து நாட்டை வச்சு போயிருமா? என்ன பண்ண மாச கணக்கில் கழிச்சு என்ன பண்ணும்? அண்ணா, தங்கச்சி. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த நாட்டுல நானே இந்த பொன் பொருளுக்கு எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு எனக்காக உலகம் மேல போய் திருடிட்டு வராரு. அதெல்லாம் யாருக்காக? உனக்காக. எனக்காக சேகரிச்சு வரீங்க நீங்க. ஆமா. அதனால எங்க அண்ணன் திருடனெல்லாம் கிடையாது, எனக்காக சேகரிக்கிறார். அப்படி சொல்லி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த நாட்டை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பின்பதாக நீங்க சென்று வீடு திரும்பும் வரைக்கும் இந்த நாட்டை நான் பதமாக பாத்துக்கிறேன். கவலையே வேண்டாம். எனக்கு வெற்றி வீரவாளனை கொடுத்துட்டு போங்க. யாரு வந்தாலும் நான் வெட்டி விடுறேன். யாரு வந்தாலும் வெட்டி விடுறியா? அப்படிதான் இருக்குண்ணே தங்கச்சி. இப்பயே பாருங்க எங்க தங்கச்சி படத்தை கட்ட தங்கச்சி. இதோ இந்த வீரவாளி பத்திரமா வைத்துக்கொள். இந்த உலகத்துல நம்ம நாட்டுக்கு யாராச்சும் திருட மூடு வருவாங்க. அப்ப என்ன பண்ற? இந்த கத்தியே ஒரு திருட. ஆமா, அத வருவாங்க. நம்ம இடத்துல நகை பொன்பொருள் அனைத்தும் இருக்கிறது. அதெல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வருவார்கள். அதனால் கண்ணே, காளியாதேவி இடத்தில் சென்று சரி அங்கே மரங்களை பெற்றுவிட்டு இதோ மீண்டும் நாடு விட்டு நாடு கண்ட பொன்பொருளை அனைத்து சேகரிப்பதற்காக நான் செல்கிறேன். அது உங்க இடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன். பார்த்து பதமாக சென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும் தாங்க, சென்று வாருங்கள். இதோ போய் வருகிறேன். என்னுடைய கழகம் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. அதனால இன்னொரு இடத்துல கழகம் இருக்குன்னு சொன்னேன் அல்லவா? ஆமாங்க. இன்னொரு இடத்துல எங்க இருக்குன்னு தெரியுமா? பாண்டவர் குலத்திலே பிறந்த தருமரிடம் என்ற கழகம் உள்ளது. அப்படியா? ஆமா, தருமரை சந்திக்க வேண்டும். பாண்டவர் தேடி போலாம். ஆமா, புறப்பட போலாம். சபையார்களே, நாடால் புகழ்பெற்ற தர்மராஜனாகப்பட்டவர் சபைக்கு வரும் விதம் காண்க.